செய்யலாம். இப்ப மேல இருக்கிறதுல நீங்க என்னயும் செய்யலாம். நிலம் கீழே நாகா எழுதுற மாதிரி அவங்க இது ஒரு சேவியர் ஒரு இது புள்ளி விவரத்துக்காக வேண்டியும் இதை செய்வாங்க. ஏனென்றால் எந்தெந்த நாட்டுல யார் யார் இருக்கணும் இந்த காணி சம்பந்தமான ஒரு பதிவெடுக்கிறதுக்கும் இந்த இதை செய்வாங்க. அவங்களுக்கு எல்லா விதத்திலும் இந்த புள்ளி விவரம் உதவும். நாகாண்ட வீடு எல்லாம் போகுது. வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம் வணக்கம் நாகேஸ்வரி அக்கா. பூகோள அரசியலா திங்க் பண்ணுங்க. டாக்டரும் ஒரு கேள்வி கேட்டுக்காரு. அதுக்கு அதுக்கு வந்து அவர் இப்ப மீன்பிடித்துறைக்கு கொடுக்க போகுது, கனிம வளத்துக்கு கொடுக்க போண்டா இல்லையன்னு போடுறார். இத பூகோள ரீதியா சிந்திங்க. கனியன் நீங்க போராட்டத்துல இருந்த நீங்க 95ஆம் ஆண்டுக்கு முதல் அந்த முகமாலையால உடைச்ச ஆனரவுக்கு வந்தானே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்? 95ஆம் ஆண்டாக்கா? 95ஆம் ஆண்டு நாங்கள் அது அந்த இது முடிஞ்ச அப்புறம் நாங்க கிளாலிக்கால இடம்பெயர்ந்து வன்னிக்கு போனாங்க. என்னத்துக்காக ரீசனுக்கு போனதுன்னு திங்க் பண்ணுங்க. உங்களுக்கு இதுகின்ற ரீசன் விளங்கும். இந்த நிலத்தையே நபரிக்கிறான் விளங்கும். இது அப்பா பிடிச்சே இந்த கவர்மெண்ட் சிங்கவங்கள்ட்ட ஒரு திங்கிங் இருந்தது. என்னடாண்டா இந்த கடற்கரை நிலத்தை பிடிச்சா புல் இலங்கையும் தங்களுக்கு சொந்தம் என்ற ஒரு திங்கிங் அவங்களுக்கு அப்பவே இருந்தது. அப்ப இந்த இப்ப என்னண்டா நாங்க இப்ப முழுக்க கடற்கரையோ குடிக்கிற இடம் கூட வந்து கனியன் கட்டக்காடு எழுதுமட்டுவாள் அந்த முகமாலை அந்த இடம் தான். எழுதுமட்டுவாள் முகமாலை கடற்கரையில தானேக்கா? அது கடற்கரைக்கால ஆனகரவுக்கு ஜோயிண்ட் வருமல்லோ. ஆனகரவுக்கா வெற்றிலக்காடு கட்டக்காடு அந்த இடம் தான். அந்த இடம் தான் வெற்றிலக்காடு முக்காவாசி அந்த இடம் தான் கனியன். அத திங்க் பண்ணுங்க, உங்களுக்கு விளங்கும். வேண்டாம் அந்த நேரம் இந்த அரசியல் என்னப்ப ஒரு அளவு எனக்கு ஒரு 20 வயசு. அப்ப இந்த அரசியல் எங்கட ஊருக்குள்ள வடிவா கதைச்சவை இருந்து அப்ப சூசியா எல்லாம் இருந்து அது நீங்க சொல்ற மாதிரியா இருந்தா அந்த கெசட்ல இவ்வளவு இடமும் தான் அதுல போட்டிருக்கோம் இல்ல. ஏனண்டா அவங்களுக்கு முழு இடமும் தேவை. இங்கே இருந்து அவங்க கிழக்குக்கான கடற்கரை வேணும் கனியன். இல்ல நான் கேக்குறேன்டா கெசட்ல இந்த கடற்கரையோர பிரதேசம் மட்டும்தான் விட்டுருக்காங்க. கடற்கரை ஓரம் தான் உள்நாட்டுக்கே இல்ல. ரைட். அப்ப இதுன்ற அர்த்தம் என்ன சொல்லுங்க பாப்போம். இந்த கடற்கரையோர இதுக்குள்ள வந்து இப்ப இந்தியாவுக்கு ஒரு சீண்டலை கொண்டு வர்றதுக்கு சைனாவுக்கு கொடுத்தாரண்டா இவர் கடன் பிரச்சனையால. இது வந்து இந்தியாவுக்கு பூகோள அரசியல்ல ஒரு நிரந்தர பாதிப்பையும் பாதுகாப்பின்மையையும் ஏற்படுத்தும். அதுதான் சொல்றேன். பூகோள ரீதியா திங்கிங் பண்ணுங்க. அவன் 2 பக்கம் ஏதோ நகர்த்துறான். ஏனண்டா இப்ப இந்தியா கடைசி மட்டும் விரும்பாது. இதுக்குள்ள சைனா இந்த பக்கத்துக்குள்ள இப்படி அதானே நல்ல மக்கா. எந்த பூகோள அரசியலுக்காக வேண்டி இன்றைக்கு விடுதலை புலிகளை அழிக்கணும் என்று சொல்லி வெளிப்படுத்தினமோ அதே பூகோள அரசியலுக்கு சிக்கப்பட்டு போய் சின்ன பின்ன மாறதானே நல்ல மங்களுக்கு. இந்த இவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. என்னடாண்டா இப்ப நாங்க திருப்பவும் எழுச்சி கொள்வோம். அடுத்தது இவன் ஏதாவது திசை மாறேக்க டக்கண்டி இந்தியா வந்து தெரியும் தானே பல்டி அடிச்சு தமிழர்கிட்ட பக்கம் சாயேக்க தனக்கு இந்த இடம் வந்து இருந்தா தான் இலங்கை பூராவ வச்ச. இதுதான் அவங்களோட கொள்கை. இது நல்ல ஒரு டாபிக்கா போய் எங்களுக்கு இதுல சாதகமான சில பலன்கள் கூட ஏற்படும். திரும்பவும் வந்து ஒரு இந்திய ராணுவம் இறங்கி வடக்கு கிழக்க பிதிக்கும், அல்லது எங்களுக்கு வடக்கு கிழக்குல வந்து தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வை கொடுக்கணும் என்று இந்த ஐநா வெளிநாடுகளை திணிக்கும். அப்படி ஒரு பிரச்சனைக்கு வருவினம் தானே ஆட்டோமேட்டிக்கா வருவினம். அடுத்தது இன்னொரு தரம் இந்திய நாமி வர்றதுண்டா எனக்கு அப்பா அந்த நேரமே என்னால மறக்க. சரியாக்கா. இப்ப இன்னொரு தரம் இந்திய நாமி வாரன்னு சொன்னா இந்திய நாமியோட எங்களோட சண்டை பிடிக்க வருவினம் இல்லத்தானே? அவை ஸ்ரீலங்கா ராணுவத்தோட சண்டை பிடிக்கத்தானே வருவினம். என்ன இருந்தாலும் அவங்களுடைய அந்த கலசட வேலையில பாப்பாங்க மக்களுக்கு. அது இப்ப இலங்கை ராணுவம் மட்டும் பாக்காதா? இலங்கை ராணுவத்தை விட என்ன பொறுத்தளவுல இந்திய ராணுவம் ஒரு விதத்துல அவங்க ஒரு என்ன சொல்லுங்க வக்ரம் பிடிச்சவங்க. அப்படித்தான் வெராட்டி கூடி சரி வடக்கு கிழக்க ஒரு இதாக்கி தங்களுக்கு சார். ஏனென்றால் இப்ப தனியா கடற்கரையோரம் மட்டும்தான் இந்த கெசட் ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னா அவை அந்த கடற்கரையை பலப்படுத்தி காபர்களை அடிச்சு கப்பல் போக்குவரத்தை இந்து சமுத்திரத்துல பலப்படுத்துறதுக்குரிய வேலைக்கு தான் போவினோம். ஓகேயா? அதுதான் போல கிடக்கு. மெயின் வந்து பூகோள ரீதியான திங்கிங் இதுதான் வரும். பூகோள ரீதியான திங்கிங் அது இந்த பிரச்சனை தான். கனிம மலத்தை யூஸ் பண்றதுக்கு எங்கட கரையோரத்துல இருக்கிறது மீனை தவிர வேறு எதுவும் இல்லை. அந்த கரையோரம் இலங்கையில உள்ள ஜூதனண்டா எங்கட ஈழத்தமிழன் தான். ஈழத்தமிழன் புலம்பெயர்வால் ஈழத்தமிழர் உங்களோட மண்டைய பாவிக்கணும். இந்த விஷயம்
நாகான இனி அதைதான் பார்ப்போம். இல்ல நாகான பவரா பட்டாணி எழுதி கொடுத்துட்டேன்னா இங்க இருந்து பொரிக்க அங்க அவங்க தாளிச்சு போடுவாங்க. நாகான இங்க இருந்து பொரிச்சு நாகாண்ட நாஜர கேளுங்க யாரு ஜேடிஎல் நாகாண்ட டக்குன்னு உள்ள கடற்கரையெல்லாம் பிடிச்சு ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட் திறந்து விட்டுருவானும் பிடிச்சு. இல்ல அதான் அவர் இங்க இருந்து பொரிச்சு அனுப்ப அங்க அவங்க தாளிச்சு போடுவாங்க எல்லாத்தையும் பவரா பட்டாணி கொடுத்து போடு. என்னவோ பாப்போம் ஏதோ எங்கட மாவீரற்ற கனவு பழிச்சுதண்டா எந்த விதத்துல திசா திரும்பிட்டுது. அது கனியன் திசா திரும்ப துவங்கிட்டுது. இப்ப போன வருஷமே எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா எங்களுக்கு சாதகமா தான் மாறிக்கொண்டு வந்து கொண்டு இருக்குது. எல்லாம் கூடினா எங்களுக்கும் ஒரு நல்ல இது நடக்கும் இல்லையண்டு இல்ல. ஆனா என்ன நடக்கும்னு தெரியாது. இந்த அரசியல் திடீரென்று மாறும் என்ன அதுதானே பிரச்சனை. இப்ப எங்களுக்கு சாதகமா தான் போய் கொண்டு இருக்குது. அதான் நான் சொல்றேன் எங்களுடைய மாவீரர்கள ஏக்கம் தவிப்புக்கு அது கண்டிப்பா கிடைக்கணும். அவையில் இந்த தாகம் கடைசி மட்டும் அத்து போகாது. ஏனென்றா நீங்க ஜோதிச்சு பாருங்க. இப்ப டாக்டருன்ற விஷயங்கள்லயே அவருக்கு பின்னாலே அவங்களோட இதுகள்லாம் நிக்குது இல்லையண்டா. இப்ப டாக்டருக்கு எல்லாம் இவ்வளவு ஆபத்து இதுகள் எல்லாம் வந்திருக்கு. ஜோதிச்சு பாருங்க. கட்டாயம் அவருக்கு அவங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கு. அவரே அவங்க இயக்குற மாதிரி தானே. அவர் இன்றைக்கு இந்த எல்லாம் மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்து ஒரு சவால் விட்டுருக்கிறேன். நீங்க அந்த சவாலை பார்த்துட்டு தான் நான் போய் இந்த இது எழுது நான் பூகோள ரீதியன்று எழுதியலையே. ஆனா நான் 1995 நாங்க இடம்பெயர்ந்த நாங்கள அதுக்குள்ளே அவங்களுக்கு அந்த நேரம் இவங்க இந்த கடற்கரையை பிடிக்கணும் யோசிச்சவங்க இவங்களுக்கு. அக்கா நீங்க 95 எத்தனையாம் ஆண்டு கால யாழ்ப்பாணத்துல இருந்து இடம்பெயர்க்க ஆனரவால முகமாலைக்கு வலிக்கிட்டேன்றீங்களா? அவன் இதுக்கால கடற்கரையால உடைச்சுதான் ஆனவருக்கு சாப்பாடு உடுக்க இறங்கணும். பிறகு எங்களுடைய ஆக்கள் என்ன செய்தவங்க அதை உடைச்சுட்டாங்க. உடைச்சு இந்த கடற்கரை பக்கம் இருக்கிறதே மாநகரவே பிரிச்சுதான் இது வன்னிக்குள்ள போய் அந்த பக்கத்தால இங்க ஏண்டா தங்களுக்கு இங்கால பாதுகாப்பு இல்லைன்னு தான் இடம்பெயர்ந்தது இயக்கம். ஏனெண்டா குடாநாட்டுக்குள்ள இருந்து அங்களை எப்படியும் அழிச்சிடுவாங்க எல்லாம். இயக்கம் அப்படியே எல்லாத்தையும் வித்ரா பண்ணி கொண்டு போய்க்க நாங்க எல்லா மக்களும் அவைகளோட போனாங்க. 7 லட்சம் மக்கள் இடம்பெயர்ந்து நாங்கள் எல்லாம் அந்த நேரம். அது ஒரு வரலாற்று இடப்பெயர்வு எல்லாம். அந்த இடப்பெயர்வு நடந்ததே இந்த பிரச்சனையால. ஏன்னா நாங்க இதுக்கால கடலுக்கால இருக்க கடல் அப்ப நாங்க அதோட தான் அந்த தலைவர் தீர்மானிச்சவர் தாங்கள் கடல் பலத்தை அதுக்கு பிறகுதான் உசத்தோணும் என்று சொல்லி கடல் பலத்தை அதுக்கு பிறகுதான் உசத்தத்துவாங்கின வன்னிக்க போயிருந்து கொண்டு கடல் பலத்துக்கு தானே முதல் முயற்சி செஞ்சது. அதுதான் வெற்றிகரமா முதல் வருஷத்துக்குள்ளேயே அதை கட்டி அமைச்சு போனோம். அதுக்கு முதலே எங்க வீட்டு பக்கத்து எங்கட சித்தப்பா தான் அவங்களுக்கு போட்டெல்லாம் செய்யறவ. அவரை இழுத்து கூட்டி கொண்டுதான் போனவங்க கொண்டு போய் அங்க வன்னிக்க வச்சு எல்லாம் செய்தவங்க. என்ன அவர் தான் கடைசி மட்டும் இருந்து செய்தவர். ஆனா ஒரு நல்ல காலம் அவரை காட்டி கொடுக்கல. இப்ப ஊரே இருக்கு. வணக்கம் ஜோந்தன். வணக்கம். இந்த பால் கூட தண்ணி ஊத்திருங்க. இந்த பொட்டி நலஞ்சிருந்துச்சுன்னா உசாரா இருக்காது. உடைச்சி விடணும். பொட்டி நலஞ்சிடும். அந்த பால் குடம் ஒன்று இருக்கு. பால் குடத்தை உடைச்சி விட்டீங்கன்னா அந்த பொட்டி நலஞ்சிடும். நலஞ்சா விளங்குனா சரி. பால் குடம் ஒன்று எழுதி கொண்டிருக்கு நாகேஸ்வரி அக்கா உண்டு. அப்ப அதான் சொன்னா அந்த பால் குடத்தை உடைச்சு விட்டா அந்த பொட்டி நலஞ்சு. இதுக்கு முதல் தாமரை அண்டு வந்தது. இப்ப பால் குடம் வருது. அன்றைக்கு நான் உடைச்சு விட்டேன். தாமரை அண்டு இருக்கிறத ஒரு ஆம்புல வந்து என்ன நக்கல் அடிக்குது. இன்றைக்கு பால் குடம் வந்திருக்கிறார். அதைத்தான் நான் சொன்னேன். பொட்டியை உடைச்சு விட்டீங்கன்னா நலஞ்சுதான்டா ஒன்று ஒழும்பி நடக்காத வடிவா. ஒரு பொம்பளைய பார்த்து ஜெலஸ் வர்றீங்களே. நீங்க ஒரு ஆம்பளையா இருந்தோன்னு நீங்களும் ஒரு தமிழனா உண்மையான தமிழனா இருந்தா தமிழுக்காக போராடுங்க. உங்களோட ரத்தத்திலே உண்மையான தமிழச்சி பெத்த தாய் இந்த வயிற்றுக்குள்ள தமிழ் தாய்க்கின்ற வயிற்றுக்குள்ள பிறந்திருந்தா தமிழுக்கு எங்களுடைய மக்களுக்குமாக போராடுங்க. ஜோந்தன் நேற்று வந்துட்டு நீங்க கதைங்க கொண்டுட்டு வாங்கி ஓடிடுது. பிசி போல இருக்கு கடை ஜோந்தனுக்கு. ஜோந்தனுக்கு இன்றைக்கு வேற ஒரு டாக்டர் இதுக்கு கீழே போய் ஜோந்தனுக்கு ஆப்பு வச்சிருக்கிறாங்க. பார்த்தா நீங்களோ ஜோந்தனுக்கு இது மெசேஜ் போட்டிருக்கிறாங்க. டாக்டர் எழுதுனதுக்கு கீழே போய் எழுதி கிடக்கு
டாக்டர் நீங்க செய்யறதெல்லாம் சரி, நீங்க கதைச்சதெல்லாம் சரி, ஆனா அந்த யோந்தன் எழுதுறத மட்டும் நீங்க நம்பாதேங்க கொண்டு எழுதி விட்டுக்கலாம். யோந்தனுக்கு ஆப்பு வைக்க வலிக்கிட்டாங்க. இதுல பாசமா இருக்கிறாங்களா எழுதி இருப்பாங்க. எரிச்சல் பிடிச்சவன் யோந்தனார் ஒருவன். ஏனெண்டா டாக்டர் அதை உங்களுடைய சேவனை வலிக்கிட்டுட்டார். அப்ப பாத்துட்டாங்க, ஐயோ இவன் முன்னேற போறானு. அவங்களுக்கு தாங்க முடியல யோந்தனை பார்த்து பொறாம நாயசிரியாக்கா. என்ன பிரச்சனைன்னா சில யூடியூபர்ஸ் வந்து இப்ப பயங்கரமா ரை பண்ணினா இப்ப டாக்டரை பற்றி கதைச்சு ரெண்டிங் ஆகணும்னு டாக்டர் அதைய விமர்சிக்காமே விட்டுட்டார் ஸ்ரீலங்காவில கூட. அப்ப அதை வைக்க ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஒருத்தர் தெரியுமா, ஒரு ஆள் இப்ப சட்டியா விமர்சிச்சு கொண்டிருக்கிறார் இப்ப டாக்டர் இதுகளை. ஆனா அதை கணக்கெடுக்கிறதும் இல்ல. இன்றைக்கும் பார்த்தேன் ஒரு டிக்டாக் லைவ போட்டுட்டு இருக்கிறார். 9 பேர் தான் அதுல நிக்கணும். கத்துறார், குளர்றார், ஏதோ தமிழ்ல பழமை வாங்கிய மொழிகள் எல்லாம் கதைக்கிறார். கவிதையில கதைக்கிறார். தமிழ் புலவர்கள் மாதிரி கதைக்கிறார். ஆனா சனமில் 9 பேர் தான் நிக்கணும். நிறைய விஷயங்களை கதைச்சு கொண்டு சிங்கராசா தங்கராசான்னு நிக்கிறார். அவர் சட்டியா பண்ணினவர். இப்ப மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி டாக்டரோட மோதி டாக்டர் எடுத்து கிழிச்சு அப்படியே செய்வாரு. ஆள் அதுல ஃபெயிலியரா போயிடுச்சு. இன்பாக்ஸ்ல சில நேரம் எனக்கு மெசேஜ்கள் போட்டு கொண்டிருக்கிறார். கேள்விகள் கேட்டா அவருக்கு பதில்கள் கொடுத்து கிடாக்கு. திரும்ப அவர் ஒன்றும் ஆன்சர் இல்லை. அதுக்கு அப்படியே அமைதியா போயிட்டார். இப்படியா நாக்கள் இந்த பேக்க ஐடியல் இருப்பினும் அவைகளும் இப்படியே ரை பண்ணுவினோம் கொஞ்சம். இல்ல இப்ப அவர் டாக்டரை தாக்கி கதைக்கிறது ஓகே ரைட், அது வேற. ஆனா இப்ப எங்களையும் சேர்த்து தானே இப்ப தாக்கி கதைக்கிற செம்புகள் அப்ப அது அப்ப நான் எங்க டாக்டர்கிட்ட சொம்புகள்னு சொன்னா அப்ப நாங்களும் இனி ஊத்தத்தான் வேணும் அள்ளி சொம்பால. அப்படி இல்ல செம்புன்றது வந்து செம்புன்றது வந்து ஒரு கூடா விஷயம் இல்ல. நாங்கள் யாருக்கு செம்பா இருக்கிறோம்ன்றதுதான் பிரச்சனை. இப்ப நாங்கள் வந்து ஒரு சிங்கள இனவாத கட்சிக்கோ தமிழர் அழிக்கிற ஒரு கட்சிக்கு நாங்க செம்பா இருக்கல. நாங்கள் அர்ஜுனாக்கு செம்பு தானே. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லையாப்பா. இப்ப ஒரு நல்ல விஷயம் செய்யறோம் ஒருத்தனுக்கு நாங்க செம்பா இருந்தா என்ன செருப்பா இருந்தா என்ன, எங்களோட ஒரு பங்களிப்பு இருக்குதானே. அதுல என்ன குறை இருக்கு சொல்லுங்க. எங்களால கடந்த காலங்கள்ல ஆயுதம் தூக்கியோ அல்லது போராட்டங்கள்லயோ ஈடுபட இல்லாம இருந்தது. அதுக்குரிய வயசுகள் இருக்கையில அது சம்பந்தமான அறிவு எங்களுக்கு இருக்கையில. ஆனா இன்றைக்கு ஒரு தமிழ் மக்களுக்கான ஒரு பிரச்சனையில ஒரு இதுல நாங்க ஒரு சின்ன ஒரு பங்களிப்புன்னு சொல்றத விட ஒரு ஆதரவு கொடுக்குறோம். அது வந்து உண்மையாவே ஒரு இனவாத கட்சிகளுக்கும் சிங்களத்தின் கைக்கூலிகளுக்கும் பொறுக்க இல்லாத விஷயம்தான். இப்படித்தான் கடந்த காலங்களில் தேசிய தலைவர் போராட்டங்களையும் போராளிகளையும் அவை ஆதரிக்கிறார்களையும் இந்த டக்ளஸ் தேவானந்தா மாதிரி ஒட்டுக்குழுக்கள் வந்து அந்த காலத்துல விமர்சிச்சவை. அது வந்து உண்மையாவே இப்ப அவை நிலப்பாட பாத்தீங்கன்னானே பைக்லயும் ஸ்கூட்டிலையும் பின்னுக்கு இருந்து குடபிடிச்சு கொண்டு சில நேரம் நடந்து போற நிலைமைக்கும் இன்றைய கொண்டு வந்து விட்டு கிடாது. அப்ப அதை செய்தது வந்து அர்ஜுனான்றதால அவருக்கு பின்னால நிக்கிறாங்கள விமர்சிக்கிறதுக்கு நாள் செல்லாதானே. அதை விட இதுல அந்த கடற்கரை சம்பந்தமான விஷயங்கள் கதைச்சு கொண்டு வந்தாங்க. இந்த கரையோர ஆக்கிரமிப்புகள் மற்ற இந்த காணிகள் அதுல பிடிக்கணும். மற்ற இந்த இலங்கை அரசாங்கம் வந்து இந்த கடற்தொழிலாளர்கள பிரச்சனைக்கு தீர்வுகள் கொடுக்காம இருக்கிறதுக்கான ரீசன் எல்லாம் யோசிச்சு இதுல கதைச்சனீங்கள். நாங்கள் முதலும் இதுல கதைச்சினாங்க. இப்ப அந்த பூகோள அரசியல்ன்றது வந்து அதை பற்றி எனக்கு வடிவா தெரியாது. ஆனா இந்த சிங்கள அரசாங்கம் ஒரு விஷயத்த ஆயுதமா எங்கட தமிழ் மக்கள் கரையோர பிரதேசங்கள்ல பயன்படுத்துது. என்னன்னு சொன்னா இன்னைக்கு வந்து எங்கட தமிழ் மக்களுக்கு வந்து ஒரு தமிழ் இளைஞர்கள் குறிப்பா வேலை வாய்ப்புகளோ தொழில் முயற்சிகளோ அல்லது தாங்கள் சுயமா ஏதாவது செய்து முன்னேற விஷயங்களோ கடந்த காலங்கள்ல நிறைய நடந்தது. இப்ப நிறைய கண்டுபிடிப்புகள் அத மாதிரி விளையாட்டு வீரர்கள் இப்ப கிரிக்கெட்ல ஃபுட்பால்ல இப்படி எல்லாம் எங்கட ஆக்கள் வந்து ஃபேமஸ் ஆகி கொண்டு போய்கொண்டே இருந்தவங்க. எங்கட திறமைகளை வந்து மூடி மறைச்சவை ஒழிய திறமைகள் வளர்க்கப்பட்டு கொண்டிருந்தது. ஆனா இந்த கரையோரங்களால இப்ப இந்தியாவூடாக போதைப் பொருட்கள் எங்கட நாட்டுக்குள்ள எங்கட பிரதேசங்களுக்கு கடத்தப்பட்டுச்சோ அண்டையில இருந்து இந்த பொழுதுபோக்குகள் மாறி இப்ப போதைப் பொருள் விற்பனை போதைப் பொருளை ஒரு என்ன சொல்ற நிரந்தரமான சுய தொழிலா இன்றைக்கு நிறைய இளைஞர்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இது வந்து யுத்தம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு
மஹிந்த அரசாங்கம் வந்து இதை வந்து எங்கட இளைஞர்களை சீரழிக்கிறதுக்கு இப்படியான விஷயங்களை ஒரு ஆயுதமா பயன்படுத்தினது. அதுக்கு முக்கியமான ஒரு ஊடகமா இந்த கடற்கரை பிரதேசங்களை பயன்படுத்தின என்னதுன்னு சொன்னா இப்ப இலங்கை நேவியின் சம்மதத்தோட தான் இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு இது இப்ப வரைக்கும். அப்ப எந்த அரசாங்கம் வந்தாலுமே எங்கட தமிழ் இளைஞர்களோ எங்கட தமிழ் மக்களோ இப்ப உதாரணமா பாருங்க, ஒரு படிச்ச பாராளுமன்ற உறுப்பினர் இன்றைக்கு கேள்வி கேட்டா கேள்விக்கு பதில் சொல்ல இல்லாத அளவுக்கு தான் இந்த இலங்கை அரசாங்கம் இருக்கு. அப்ப இந்த இலங்கை அரசாங்கத்துக்கு தெரியும் இவ்வளவு யுத்தங்கள், அழிவுகள், இன அழிப்பு, எங்கட உடைமைகள் எல்லாத்தையும் நாங்க இழந்தும் எங்கட திறமைகள் வந்து, அதாவது கல்வித்துறையா இருக்கட்டும், அது எந்த விளையாட்டு துறையா இருக்கட்டும், எதுலையுமே நாங்க இன்றைக்கு விழுந்து போகல. அது அந்த முயற்சி வந்து தமிழர்கள்ட்ட எப்போதுமே இருந்து கொண்டிருக்கு. இப்ப இந்த ரீதியாகவும் ஒரு அழிவையும் ஒரு ஒடுக்குமுறையும் உண்டாக்குறதுக்கு இந்த அரசாங்கம் வந்து முக்கியமா இப்ப பயன்படுத்துறது வந்து இந்த கடல் சார்ந்த பாதைகளை தான் பயன்படுத்தினோம். அதை விட எங்கட கடல் வளங்களை வந்து இந்த இலங்கை அரசாங்கம் என்ன செய்யும்னா, இந்தியா அரசாங்கத்துக்கு வந்து அக்ரிமெண்ட்கள், ஒப்பந்தங்கள் போடணுமா இருந்தா கடற்கரை சார்ந்த நிலப்பகுதிகள், அந்த இடங்கள் அவை கைக்குள்ள இருக்கணும். எப்பவுமே இந்தியா வந்து இந்த இலங்கை அரசாங்கம் வந்து கொழும்பையோ சிங்களவற்ற பிரதேசங்களையோ கொண்டு போய் இந்தியாவுக்கோ வேற நாடுகளுக்கோ தாரவாக்குறத விட தமிழர்ற பிரதேசங்களை இப்படியான விஷயங்களை கொண்டே கொடுத்து அக்ரிமெண்ட்ல கொடுத்து இப்ப எண்ணெய் கிணறுகள், எங்கட வளங்கள் எல்லாத்தையும் வித்துருவாங்க. வித்து அதை வந்து தமிழர்களுக்கு இருக்க வேண்டிய, இப்ப நாளைக்கு வந்து எங்கட ஏரியாக்குள்ள ஒரு எண்ணெய் கிடங்கோ ஒரு விஷயத்தையோ இவங்க கிண்டினாங்கன்னு சொன்னா இன்றைக்கு உப்பளத்துக்கு நடந்த மாதிரி போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கும். அப்ப இதெல்லாம் கருத்துல கொண்டுதான் இந்த அரசாங்கம் வந்து மிக தெளிவா திட்டமிட்ட ரீதியில இப்ப நீங்களெல்லாம் கதைச்ச மாதிரியும், அதாவது பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் இவங்க பெரிய ஒரு நெருக்கடியை தமிழ் மக்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் இப்படியான ஒரு விஷயத்த செய்யறாங்களேன்னு எந்த அறிவுல, எந்த அறிவு கட்டினமாய் நான் சொல்றேன். வேற விஷயங்களும் இருக்கும். ஆனா மிக முக்கியமானது இன்றைக்கும் பாருங்க, இன்றைக்கு இந்த அரசாங்கம் வந்து ஒரு வருஷத்துக்கிட்ட ஆக போகுது. இன்னும் இந்த கடற்தொழிலாளர்கள் இந்த ரோலர் பிரச்சனைக்கு ஒரு தீர்வை இந்த சந்திரசேகர் என்ற கடற்தொழில் அமைச்சரால கொடுக்க முடியல. ஆனா அவர் இப்ப என்ன இந்த சினிமா சந்தோஷ் நாராயணனுக்கு அட்வைஸ் பண்ணி கொண்டு திரிகிறார். உண்மையாவே இளமையா அதுதான். இப்ப என்ன பிரச்சனைன்னா அது சம்பந்தமான அறிவும் இல்லை, அது சம்பந்தமான ஆக்களை போய் கதைச்சு ஒரு தீர்வு கொடுக்கறதுக்கு ஆயத்தமா இல்லை. ஏன்னா அந்த பிரச்சனையை முடிச்சா இவைக்கு இன அழிப்பை செய்யல. இப்ப தமிழர்களை வந்து ஆயுதத்தால் அழிக்கிறத விட இப்படி போதை பொருட்கள், சமூக சீர்கேடுகள், இனி இப்படி இருந்தா தானே இன்னொரு தமன்னா மாதிரி ஒரு ஆளை கூட்டி கொண்டு வந்து வச்சு எங்கட இளைஞர்களை சீரழிச்சு எங்கேயாவது பனைமரங்கள்ல ஏறிண்டு பாக்குற மாதிரி செய்து கிடக்கிற பணம் முழுக்கதையும் சுருட்டி இந்தியாவுக்கு கொடுக்கலாம். இப்படியான செயற்பாடுகளுக்கு தான் இவியல் முக்கியமான இடங்களை கேப்சர் பண்ணும். முக்கியமான இடங்களை கையுக்குள்ள வச்சிருந்தா எந்த பொதுமக்கள்கிட்டயோ எந்த கிராம சேவர்கிட்டயோ போய் இவியல் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த காற்றலை மின்சாரம், இந்தியா அந்த ப்ரொஜெக்டுகள் முழுக்க இவங்க தங்கட வாழ்ல அக்ரிமெண்ட்டை போட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. இப்ப சனம் போராட இல்லாது மீனவர்கள தொழில் வந்து இந்த காற்றாலை மின்சாரத்தால இப்ப மன்னர் நிறைய இடங்கள்ல வந்து பாதிக்கப்பட்டுடுது. இவங்க கொண்டே போட்டு அதுக்கு மக்கள காணிகள் அதுல இருக்கிறதால ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், இவைக்கு அது ஒரு பெரிய தலைவலி. அப்ப இந்த கடல் சார்ந்த பிரதேசங்களை இவை கைக்குள்ள கொண்டு வருவினமா இருந்தா ஆர்டைம் போய் பொதுமக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அரச காணியை விட்டு சிம்பிளா முடிச்சு போட்டு போயிடுவாங்க. இப்படி நிறைய பிளான்களை கள்ளத்தனம், அதாவது தந்திரமான ரீதியில எங்கட இன அழிப்பையும் செய்து கொண்டு எங்கட சமூகத்தையும் சீர்கேட்டுக்குள்ளாக்கி கொண்டு பொருளாதார ரீதியில இலங்கைக்கு எங்கள்கிட்ட இருந்த எண்ணத்தை எல்லாம் சுரண்டையிலுமோ அதுகளை எல்லாம் சுரண்டி உலக நாடுகளுக்கு கொடுத்து இவியல் தங்களோட அரசியலை ஓட்டுறதுக்கு தான் இதை ராய் பண்ணி கொண்டிருக்கணும். மற்ற காயங்க நான் நிறைய நேரம் காய்ச்சி கொண்டிருக்கேன். ஜனதன் அடுத்தது வந்து என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப எனக்கு இந்த காணிகள், நிலங்கள், இந்த நொட்டர்ஸ்ன்றதுகள் பற்றி எனக்கு ஜீரோ நாலேஜ். இந்த வெப்பேஜ்ல போய் தேடைக்குள்ள வந்து ஒரு விஷயம் வந்து கண்ணில் பட்டுச்சுது, லேண்ட் அக்யூவேஷன் நோட்டீஸ். இது வந்து நல்லூர்ல உள்ள ஒரு ஆளுக்கு கொடுத்துருக்காங்க. நேம் ஆஃப் த லேண்ட் இஸ் அ வீமன். அது வந்து இப்ப மே மாசம் 15ஆம் தேதி கிடையாது அதை இதன் டவுன்மெண்ட் சொல்லியும் அதுவும் அக்யூவேஷன் கிளாரிபிகேஷனுக்குள்ள தான் வந்திருக்குது. அந்த வெப்சைட்டை யாராவது எழுதி வைங்கோ, எழுதி வச்சுட்டு டைம் இருக்கிற நேரம் வாசிச்சு பார்த்து உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள் இனஞ்சனம் இருந்தா சொல்லுங்கோ. அது தமிழ்லயும் மட்டும் போட்டிருக்கணும், ஆனா தமிழில வருது இல்லை. மேலே இங்கிலீஷ், செகண்ட் சிங்களம், மூன்றாவது தமிழ் என்று கிடக்குது. ஸ்ரீலங்கன்
நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? ஆமாம். கேக்குது கேக்குது. கேக்குது. இதுல வந்து அந்த கவர்மெண்ட் வெப்சைட் வந்து documents.government.lk போட்டு view then extra gazettes /2025/4 2433-32.epdf சொல்லி அதுல அந்த பிடிஎஃப் ஃபைல்ல வருது. அதுக்கு முன்னுக்கு போனீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த மார்ச் மாதத்துல இருந்து பார்த்து கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னா என்னென்ன பேர்ல உள்ளதை வந்து எதுக்காக இதட்ட போகணும்ன்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கு போல இருக்குது. அது விஷயம் தெரிஞ்சாக்கள் தான் அதை பார்க்கணும். எனக்கு அதை பற்றி விளக்கம் தர்ற அளவுக்கு எனக்கு போதிய நாலேஜ் கிடையாது. அந்த பியான லேண்டுகள் வந்து எடுக்க போகணும்னு சொல்லி இது வந்து கொக்குவில் சவுத்துல இருக்கிறபடியால் இது வந்து கரையோரம் இல்லையான்னு நினைக்கிறேன். அது சீலன்னா இப்ப நீங்க சொல்ற விஷயம் சரி. இப்ப கரையோரத்தை மட்டும் இவங்க டார்கெட் பண்ணல. ஆனா பெரும்பான்மையா கரையோரத்தை டார்கெட் பண்ணி போட்டு இப்படியான விஷயங்களை வைப்பாங்களே. என்னண்டா சில கேள்விகளுக்கு பதில் இருக்கத்தானே வேணும். இப்ப நாங்கள் கரையோரத்தை மட்டும் ஏன் பிடிக்கிறீங்களன்னு கேட்பாங்களான்னு. இப்ப எங்கட மக்களுக்கும் வந்து அவைக்கு விளங்கும் எவ்வளவு நெருக்கடி எங்கட மக்களால போகும்ன்றது. அடுத்தது வந்து மாதிரி இலங்கை படத்துல தமிழர்கள் வாழ்ந்த பிரதேசம்ன்றது வந்து அதுல நாங்க தமிழில வேற இடத்த எடுத்து பார்த்தாலும் யாழ்ப்பாணத்துல இருந்து கரையோரத்தை அண்டின பகுதிகளாகத்தான் இருக்குது. அந்த சிலாவம்பரைகள் எடுத்து பார்த்தோம்னா அந்த படத்தை எடுத்து பார்த்தோம்னா எங்களுக்கு அந்த கரையோரம் கடல் ஆதிக்கம் இப்ப வந்து அரசாங்கத்திட்ட கடலின் ஆதிக்கம் குறைவா இருக்குது. எங்கள்கிட்ட தான் அந்த கடல் பரப்பின் ஆதிக்கம் கூடுதலா இருக்கிறபடியா நீங்க சொல்றது சரியா இருக்குமென்று நினைக்கிறேன் ஜனதை. கட்டாயம் இது வந்து உண்மையாவே சீலன்னு இப்ப நீங்கள் சொல்ற விஷயங்களும் சரி. இப்ப நாங்கள் சில விஷயம் எல்லா விஷயத்தையும் அரசியல் பார்வையிலையும் எங்கட இனாலிப்பன்னு பார்க்கல. ஆனா இந்த அரசாங்கத்தை பொறுத்தளவு நாங்க அப்படி கட்டாயம் பார்க்கணும். ஏன்னு சொல்லுங்க. அப்போ இவை வந்து தேர்தல் நேரங்கள்ல கொடுத்த வாக்குறுதிகளும் தமிழ் மக்களுக்கு வந்து இந்த ஜனாதிபதியும் இவங்கட இந்த அமைச்சர்மாரும் சிங்கள அமைச்சர்மாரும் பிரதமர் உட்பட வந்து எங்களுக்கு புலி தண்ணின புழுகல்களும் அப்படி செய்ய போறோம் இப்படி செய்ய போறோம் அது இதுன்னு சொல்லி கடைசியா இப்படின்னு சொன்னவங்க ஒரு கூட்டத்துல இன பிரச்சனைக்குரிய விசாரணை இருக்கு, அதுக்குரிய தீர்வுகளை நாங்க தருவோம் இப்படி எல்லாம் கதைச்சவங்க. ஆனா கடைசியில எப்படி செய்து விட்டாங்கன்னா எங்கட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதாவது இந்த இளங்குமரன் சந்திரசேகர் போன்றவர்களை வச்சு எங்களுக்கு இப்ப இன்றைக்கு பாருங்க சந்திரசேகர் சொல்லி இருக்கிறார் நாங்கள் தேசிய தலைவருக்கு சிலை வைப்பேன் எங்கேயுமே சொல்லலையாண்டு. ஆனா அப்படி ஒரு பாட்டை போட்டுட்டு தான் ஜனாதிபதியே வந்து பிரச்சாரம் செய்தவர். தங்கட லோகோவோட இப்படி எல்லாம் பாட்டுகளை ஏற்றி இதெல்லாம் தங்கட வாயிலால சொல்லி போட்டு. அப்ப இந்த அரசாங்கம் வந்து உண்மையாவே ஒரு ரகசியமான முறையில பெரிய ஒரு இனாளிப்பை செய்யறதுக்கு திட்டம் போட்டிருக்கு. அதுக்கு வந்து அவங்கட சொல்ல கேட்கக்கூடிய அதாவது எந்த விதமாகவும் தடம் பெறலாம அவங்க சொல்றதை மட்டும் செய்யக்கூடிய சில கைப்பொம்மைகளை இந்த இளங்குமரன் மாதிரி கைப்பொம்மையில எடுத்து தங்களுக்குள்ள வச்சிருக்கிறோம். ஏன்னு சொன்னா அரசாங்கம் ஆட்டம் காணக்கூடாது, அவங்க சொல்றத அவங்களோட நிகழ்ச்சி நிரலின் கீழே ஒழுங்கா நடக்குதுன்றதை காட்டுறதுக்கு இப்ப இளங்குமரனோ சந்திரசேகரோ ரஜீவனோ சுயமா சிந்திக்கக்கூடிய அறிவோ ஆற்றலோ ஆக்களுக்கு இல்லை. பார்க்கத்தான் வெளியால் அப்படி தெரியணும் மொழிய அவைகளுக்கு வந்து சுயமா சிந்திச்சு ஒரு விஷயத்தை செய்யற அளவுக்கு அறிவு இல்லை. இப்ப பேச விட்டா பாக்குறீங்க தானே. இப்போ ஒரு திடீரென்று ஒரு மீடியாக்காரன் வந்து பேட்டி எடுத்தா பதில் சொல்ல தெரியாது, கதைக்க தெரியாது. ஒரு பாமர மகனுக்கு ஒரு ஏழைக்கு ஒரு மீடியாவுக்கு முன்னால பேட்டி கொடுக்க தெரிஞ்ச அளவுக்கு கூட ஒரு கேபினட் அமைச்சருக்கோ ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கோ தெரியாத அளவுக்கு என்பிபி அரசாங்கம் தமிழ் மக்கள் மத்தியில 3 முட்டாள்களை தெரிவு செய்து அவங்கள வந்து தமிழ் மக்களை முட்டாளாக்குறதுக்கும் தமிழ் மக்களின் குரல் இதுதான் என்று உலக நாடுகளுக்கு காட்டுறதுக்கும் தான் இவியலை வச்சிருக்கு. அப்ப இது வந்து ஒரு பயங்கர மாஸ்டர் பிளானோட அதாவது பெரிய இனஅழிப்புக்கான எங்களோட தமிழ் மக்களின் உரிமைகளை தமிழ் தேசியம் என்ற வார்த்தைக்கு இடம் கொடுக்க கூடாதுன்ற ஒரு நோக்கத்தோட ஒரு திட்டமிட்ட ரீதியில இறக்கப்பட்டு தான் இன்றைக்கு இந்த செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு. இப்ப என்பிபி அரசாங்கத்தின் ஒவ்வொரு செயல்பாடுகளும் நாங்கள் வந்து இனி இல்லையென்ற இன உணர்வோட பார்க்கப்பட வேண்டிய ஒன்று. இப்ப நாங்கள் அதை பார்க்க நிறைய பேர் வெளியே இருந்து கதைப்பினம் எப்படின்னு சொன்னா நாங்கள் இனவாதம் பேசுறோம், பிரதேச வாதம் பேசுறோம், அப்படி இப்படி என்று. உப்புன்றது ஒரு சாதாரணமான விஷயம். ஆனா ஒரு சாதாரணமான உப்பே தமிழ் மக்களுக்கு உரிமையா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் இந்த என்பிபி அரசாங்கம். அதைத்தான் நாங்க புரிஞ்சு கொள்ளணும். இப்ப உப்புன்றது வந்து ஒவ்வொரு வீட்டிலையும் சாதாரணமா சாப்பிடக்கூடியது இவ்வளவு காலமும் நாங்க கணக்கெடுக்கல.
ஆனா அந்த உப்பையே தமிழன் உரிமை கூறக்கூடாது என்ற அளவுக்கு கொண்டு வந்துதான் அன்றைக்கு அந்த பாராளுமன்றத்துல அந்த சிங்கள இனவாதி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், அவர் ஒரு அமைச்சரா இருக்கிறார், அவர் கதைக்கிறது இது இலங்கைன்ற உப்பு, இது பிரபாகரன்ற உப்பு இல்ல என்று சொல்லேக்க அதுல அவர் என்ன சொல்ல வர்றார் என்று சொன்னா, உங்களுக்கு உப்பு சொந்தம் இல்லை. நாங்கள் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். கண்டியில போய் நாங்கள் அங்க இருக்கிற ஒரு பொருளை யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வரது எவ்வளவு கடினம் என்று எங்களுக்கு தெரியும். கொழும்புல இருக்கிற ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு முதலீட்டு பொருளை எங்கட பிரதேசங்களுக்குள்ள நாங்கள் கொண்டு வரது எவ்வளவு கஷ்டம்னு தெரியும். அவர் கதைச்ச கருத்து ஒரு இனவாதமற்ற கருத்தா இருந்தா ஏன் அங்க இருக்கிற முதலீடுகளை எங்கட பிரதேசங்களுக்குள்ள கொண்டு வர இயலாது? அப்படியான விஷயங்களுக்கு அவை அனுமதி அளிப்பினமா? அந்த பிரதேசங்கள்ல அவையிட்ட இருக்கிற விஷயங்களை எங்கட தமிழ் மக்களுக்கு கொடுக்கறதுக்கு அவை சம்மதிப்பினமா? இப்ப இனவாதம் இல்லை என்று சொன்னா, ஆனா இந்த NPP அரசாங்கம் இனவாதம் இல்லை என்று சொல்லி தமிழர்களை ஒடுக்குறதுக்கு தான் அந்த வார்த்தையை பயன்படுத்தினோம். இது ஆழமா புரிஞ்சு கொள்ளணும். ஒரு உப்பில கூட தமிழன் தண்ட உரிமையை கூறக்கூடாது, உங்களுக்கு ஒன்றுமே இல்லை என்ற ஒரு நிலப்பாட்டை இவங்க கொண்டு வராங்களோ இல்லைய. இதுல எங்கட தமிழாக்களை நிறைய பேர் இது ஒரு பிரதேசவாதத்தை தூண்டினோம், இதுல அரசியல் செய்யணும் என்று சொல்லினோம். இதுவரைக்கும் இருந்த அரசாங்கம் உப்ப களவெடுக்கல, தேங்காய களவெடுக்கல, எங்கள்கிட்ட இருந்த அடிப்படை வளங்களை தண்ணிகளை களவெடுக்கல, எங்கள்கிட்ட இருந்த அரிசிகளையோ நெல்லுகளையோ சுரண்டி எடுக்கல. இன்றைக்கு இந்த அரசாங்கம் ஒரு உப்பை கூட விட்டு வைக்கலாத அளவுக்கு எங்கட உரிமையை அப்படியே வலிச்செடுக்கிற மாதிரி ஒரு செயற்பாட்டை தான் இந்த அரசாங்கம் செய்ய போகுது. இப்போ இதை நாங்கள் சரியான ரீதியில் எங்கட இன உணர்வோடு தான் பார்க்கணும். NPP அரசாங்கத்தின் ஒவ்வொரு அறிவுறுத்தல்களும், ஒவ்வொரு சட்டத்திட்டங்களும், ஒவ்வொரு அவைன்ற அரசியல்ல வர்ற பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்படுற ஒவ்வொரு பிரேரணைகளும் அதான் எவ்வளவுதான் அனுராண்ட அந்த NPP செம்புகளா இருந்தாலும் நீங்கள் தமிழர் என்றதை மறந்துடாதீங்க. நாங்கள் கிளாலி கடலால புத்தக வேக்களோட வந்தனாங்கன்றதை மறந்துடாதீங்கன்ற ஒரு வார்த்தையை பாவிச்சிருக்கிறார். என்னன்னு சொன்னா, இந்த அரசாங்கத்தின் கைக்கூலி தான் அவங்க என்ன சொன்னாலும் செய்வினோம். அப்ப நாங்கள் இவையெல்லாம் வெளியே இருந்தோண்டு இனவாதம் பிரதேசவாதம் என்று கதைக்கினோம். ஆனா ஒரு கட்டத்தில் எங்களுக்கு ஆணையரவு உப்புன்றது இன்றைக்கு பேசப்படுதுன்னு சொன்னா அது அவைக்கு அது கூட தமிழனுக்கு உரிமையா இருக்கக்கூடாதுன்றதான் அவை நோக்கம் வழியா வேறு ஒண்ணும் இல்லை. அப்படியேண்டா இனவாதம் இல்லாட்டி என்னத்துக்காக அந்த உப்பு பேக்கெட்ல நீங்க பேரை மாத்தினீங்க? சரி, இவ்வளவு கதைக்கிற நீங்கள் ஒரு தமிழ் மன்னன் பேரை வச்சிருக்கலாம், அல்லது அந்த ஆணையரவு உப்பண்டை அடிச்சு விட்டு இருக்கலாம் தானே. இதுலயே எவ்வளவு பிரச்சனை இருக்கு. இப்ப இவியல் ஒரு சிங்கள மயப்படுத்தலை ஃபுல்லா கொண்டு இது இலங்கை, இது ஒரு சிங்கள நாடு, சிங்கள மக்களுக்கு தான் இங்க முன்னுரிமை, தமிழ் மக்களுக்கு முன்னுரிமை இல்லைன்றத மறைமுகமா செய்து கொண்டு ஒரு கட்டத்துல சொல்லுவீங்கன்னா இது ஒரு சிங்கள நாடு, தமிழர்களுக்கு இங்க எந்த உரிமையும் இல்லை என்ற கட்டத்துக்கு கொண்டு வர போயிடும் கதை. இங்க இப்ப ஒரு நாடு ஒரு தேசம்ன்றதானே அவங்க கோஷம். அடுத்தது அவர் யுஎன்ஓலயும் போய் அதைத்தானே சொல்லி இருக்கிறார், இன வேறுபாடு இல்ல மத வேறுபாடு, அதைத்தான் இந்த எலெக்ஷன் மூலமா ப்ரூவ் பண்றதுக்கு வழிகிட்டவே அது சரி வர இல்லை. அடுத்தது இந்த உப்புல இருக்கிற அரசியல் என்னன்னு சொல்லிச்சோன்னா, உப்ப ஆனகரங்களை உற்பத்தி செய்து, ஏன்னா அதை தெற்குல உற்பத்தி செய்யலான்றதுக்காக ஆனகரங்களை உற்பத்தி செய்து அந்த உப்பை கொண்டு போய் தெற்குல பேக் பண்ணிட்டு திருப்பி அதை ஈஸ்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி சேல் பண்ணீங்க. அப்ப என்னன்னா அங்க 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 வேலை வாய்ப்பை உண்டாக்குறதுக்காக ஆனகரையிலேயே வைக்க வேண்டி வரும். அப்ப வைக்கிறதுக்காக அந்த உப்பை கொண்டு போய் வேற ஒரு இடத்துல பேக் பண்ணிட்டு திருப்பி அதை சேல் பண்றாங்க. செய்யலாது. இப்ப இருக்கிற உப்பை எல்லாத்தையும் மெஷினால அள்ளி கொண்டு டிப்பரால அள்ளி கொண்டு போறாங்களா? அப்படி கொண்டு எவ்வளவு அது உப்பையும் உற்பத்தி செய்தா தான் அள்ளி கொண்டு போகலாம். ஒரு காலகட்டத்துல அது செய்யலாதுன்னு தொடர்ந்து அது இல்ல தீசன். இப்ப இந்த உப்பளத்துல நடக்கிற பிரச்சனைக்கு மெயின் காரணம் என்ன சொல்லுங்க பாப்போம். உப்பளத்துல அந்த பிரதேசத்துக்குரிய மக்கள் அந்த பிரதேசத்துல தங்கட உணர்வுகளோட தமிழ் மக்கள் தங்கட நிலம் தங்கட பிரதேசம் இது எங்களுக்குரிய ஒரு கொம்பனி எங்களுக்குரிய ஒரு உப்பளமன்ற உணர்வோட இருக்கிறார்கள் அந்த இடத்துல வேலை செய்யறதுக்கு இந்த அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாது. ஏன்னு சொன்னா இங்க இவைகளுக்கு சப்போர்ட் பண்ற ஆக்களை தான் நாங்க வச்சிருப்போம். என்னன்னு சொன்னா இவ இங்க சிங்கள ஆக்களை கொண்டு வேலை செய்யறதுக்கும் தங்களுக்கு சார்பான தங்கட கட்சி சார்ந்த ஆக்களை வச்சிருந்தா தான் இந்த விஷயங்கள்ல எல்லாம் எந்தவித எதிர்ப்பும் இல்லாம தங்களோட நடவடிக்கைகளை செய்து கொண்டு போகலாம்.
உண்மை இதுக்குள்ள இப்ப ஆணரவு சம்பந்தமா அல்லது அந்த நிலம் சம்பந்தமான ஒரு உணர்வோட இருக்கிறார்கள். இப்ப அந்த போராட்டம் செய்யறாங்கன்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவைய உணர்வுகளையும் அவைய உணர்ச்சி பூர்வமான பேச்சுகளையும் பார்த்து அவங்க தங்களோட பிரதேசங்களுக்கு எந்த விதமான தீமையும் வர்றதுக்கு அங்க இடமளிக்க மாட்டாங்க. அவங்களோட கேள்வி எல்லாம் ஏன் இப்படி ஒரு மனுஷர் செய்யக்கூடிய வேலை, அந்த பிரதேசவாசிகளுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு தொழில் அது. அந்த தொழில் காலங்காலமா அவங்க அதுகளில் செய்து கொண்டிருந்தது. எங்கட பிரதேசத்துல இருக்கிற ஆட்களுக்கு அந்த தொழில் கிடைக்காம இதே நான் கேட்கிறேன், கொழும்புல போய் அவேண்ட ஒரு சரியான நிறுவனங்கள்லயோ அல்லது அந்த பிரதேசங்கள்ல இருக்கிற நிறுவனங்களையோ ஒரு தமிழ் மக்கள் இவ்வளவு கூட்டமா போய் முக்கியமான பொசிஷன்கள்ல இருந்து வேலை செய்யறதுக்கு இந்த அரசாங்கமோ இல்ல அந்த பிரதேச மக்களோ இடமளிக்க மாட்டேன். ஏன்னா அங்க அந்த குவாலிட்டியோட அதுக்குரிய தேவை உள்ள மக்கள் இருக்கணும், அவைக்கு அது கிடைக்கணும்ன்றதுல அவை குறியா இருக்கணும். ஆனா தமிழ் மக்கள் ரெண்டையும் பாருங்க, அந்த காற்றாலை மின்சாரமா இருந்தாலும் சரி, அதுகளை பராமரிக்கிற அந்த இன்ஜினியர்ஸா இருந்தாலும் சரி, அரைவாசி பேர் இந்தியா, அரைவாசி பேர் சிங்களாக்கள், மன்னர் மற்ற இடங்கள்ல எல்லாம். அதே மாதிரி இந்த மினரல் வாட்டர் ஃபேக்டரி இருக்கு இந்த தாளை அடியில, அங்க வேலை செய்யற முக்காவாசி பேர் சிங்களாக்கள். அப்ப நீங்கள் ஒரு ப்ரொஜெக்டை கொண்டு வரைக்க தமிழ் மக்களுக்கு இந்த சந்திரசேகர் இந்த தவளை வாயை திறந்த மாதிரி நிறைய வேலை வாய்ப்புகள் வரும். 40,000 பேருக்கு கிட்ட வேலை கொடுக்க போறோம், முதலாளிகளோட கதைச்சிருக்கிறோம்டா. இப்ப நாங்க இருக்கிறேன்னு சொன்னா இதுவரைக்கும் இருக்கிற நிறுவனங்களுக்குள்ள நீங்க தமிழாக்களுக்கு முதல் வேலையை கொடுங்க. அந்த தாலியடியில இருந்த அந்த தண்ணி பற்றி எல்லாம் அதுல எல்லாம் முதல் அந்த மக்கள் எல்லாம் ஆர்ப்பாட்டம் செய்ய இந்த அமைச்சர் மாதிரி எல்லாம் சொன்னது உங்களோட பிரதேச மக்களுக்கு தான் நாங்க வேலை வாய்ப்பு. ஆனா இப்ப பஸ்ஸா இறங்குறாங்க வேற வேற இடங்கள்ல இருந்து. அதை விட அங்க இருக்கிற முக்கியமான ஆக்கள் எல்லாம் பெரிய பெரிய இதுகள்ல இருக்கிற ஆக்கள் எல்லாம் கொழும்பு அங்க சிங்கள ஆக்கள். அங்க தொழில் செய்யறதுக்கே இப்ப சிங்கள ஆக்களை தான் அனுமதிச்சிருக்கிறாங்க. அது வேற. அப்ப இப்படியான விஷயங்களை இவை சிங்கள குடியேற்றங்களுக்காகத்தான் இப்படியான பிரதேசங்களை பிடிச்சு தொழிற்சாலைகளை தொடங்கி அங்க இனி அவைய கொண்டு அது பிறகு அவைய என்ன கெஸ்ட் ஹவுஸ்ன்னு சொல்லி அவைக்கு கொண்டு அவைய ஃபேமிலியா இருத்தி பிறகு அதுல பக்கத்துல வீடு அவை காணிகளை கொடுத்து இருக்கிற தமிழற்ற காணியெல்லாம் பிடிச்சு கொடுத்து இப்படியான செயற்பாடு இது திட்டமிட்ட ரீதியில எங்களை தமிழ் மக்களை ஒடுக்குற ஒரு விஷயம் தான். எப்படித்தான் அபிவிருத்தின்னு நாங்கள் பார்த்தாலும் இது தமிழர்களுக்கான ஒரு ஒடுக்குமுறையா தான் நாங்க பார்க்கலாம் இந்த அரசாங்கத்துல. இப்ப எங்களுக்கு முன்னுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு தெரியுதല്ലോ. இப்ப நீங்க இலங்கையில இருக்கிற அரசியல்வாதிக்கும் சரி, இலங்கையில இருக்கிற மக்களுக்கும் உங்களுடைய கருத்து இத என்னென்ன வகையில நாங்கள் இதற்கு முகம் கொடுக்கணும், இப்ப இதுகளை எப்படி ஃபேஸ் பண்ணணும்ன்றதுக்கான ஏதாவது ஐடியாஸ் இருக்காங்க? இல்ல இதுல சீலண்ண இது ஒரு உண்மையாவே இது முக்கியமான ஒரு கேள்வி. ஆனா இதுல இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னா, காலமா எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னா, எங்கட இனம் எங்கட அபிவிருத்தி எல்லாம் தடப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் இப்ப நீங்கள் உதாரணமா இப்ப இந்த விஷயத்த நீங்க ஏற்றுக்கொள்வீங்களோ தெரியாது. இன்றைக்கு இளங்குமரன், ரஜீவன், சந்திரசேகர் என்ற இந்த பவானந்த ராஜான்ற இந்த இவ்வளவு பேரும் என்ன செய்யணும்னு சொன்னா அந்த விஷயத்தை ஆதரிச்சு அதுக்கு சப்போர்ட் பண்ணினோம். அவைய சார்ந்த கொஞ்சம் பேர் இருக்கணும் என்னன்னு சொன்னா ஒரு கொஞ்சம் கூட்டம் இருக்கும், அவைய இதுக்கு சப்போர்ட் பண்ணிடணும். அப்ப இது தமிழ் மக்களோட கருத்தா தான். இன்றைக்கு ஒரு சில தளங்கள் பாருங்க, சில விஷயங்களை கதைக்க மக்கள் சொல்லினோம்னு சொல்லினோம். ஆனா உண்மையாவே மக்கள் விழிப்படையணும். அரசியல் என்றதுக்கு அப்பாற்பட்டு எங்கட நிலம் எங்கட உரிமை என்றது ஒவ்வொரு மனுஷனுக்கும் அது சொந்தமானது. அதுக்குள்ள நாங்கள் இன்னொருவரை அணுக விட்டு அவையில அதுக்குள்ள ஊடுருவ விட்டு அவைக்குரிய எல்லா அதிகாரங்களையும் அவையிட்ட கொடுத்துட்டு திறப்பையும் அவையிட்ட கையில கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நாங்கள் போராடி அரசியல் செய்து வேலை இல்லை. அது அரசியல்வாதிகளுக்கு ஒரு அரசியலா இருக்குமே ஒழிய மக்களுக்கு அதுல விட கிடைக்காது. இதுல அரசியல்வாதிகள் விழிப்படையணும்ன்றதை விட நான் இப்ப உதாரணமா சொல்றேன், நாங்கள் இப்ப டாக்டரை சப்போர்ட் பண்றதால என்றதுக்காக இல்ல, இப்ப டாக்டர் இன்றைக்கு இதுக்காக போராடுறேன்டேக்க அரசியலுக்கு அப்பாற்பட்டு மக்களுக்கு அர்ச்சுனாவை பிடிக்கல, அவற்றை பழக்க வழக்கம் பிடிக்குது, அவற்றை கதை நட பிடிக்கலன்றதுக்கு அப்பாற்பட்டு அவர் ஒரு தனி மனுஷனா பார்க்காம ஒரு பொதுமகனா பார்த்து அவர் மூலமா அவரை பயன்படுத்தி இந்த உரிமைகளை பெற்றுக்கொள்றதுக்கு மக்கள் திரளணும். தேர்தல் அரசியலுக்கு அப்பாற்பட்டு, கட்சி அரசியலுக்கு அப்பாற்பட்டு, அல்லது ஒரு விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு எங்கட உரிமை எங்களுக்கு கிடைக்கணும், எங்களுக்குள்ள சுவரணும், நாங்கள் அதை சாப்பிடணும், எங்கட மக்கள் அதுல ஆரோக்கியம் அடையணும், எங்கட பிரதேசங்கள் அபிவிருத்தி அடைஞ்ச பிறகுதான் நாங்க மற்ற இடங்களுக்கு கொண்டு போகலாம். ஏன்டா இப்ப கொழும்புல இருக்கிற ஒரு குச்சொழுங்க இருக்கிற காபட் ரோட் எங்கட மெயின் ரோட்டுகள்ல இன்றைக்கு இல்லை. இது மக்களுடைய மனசுல இது ஒரு விழிப்பா நாளைக்கு இது எங்கட நிலம் என்று அந்த
என்ன சொல்ற கடந்த காலங்கள்ல எங்களோட அமைப்புகள் இருக்க இருந்த அந்த உணர்வு இன்றைக்கு இருந்தா தான் இதுக்கு சில தீர்வுகளை நாங்க காணலாம். இல்லைன்னு சொன்னா எங்கட அரசியல்வாதிகள் என்ன செய்வினோம்னா அக்ரிமெண்ட் போட்டு போட்டு கொடுப்பினோம். இப்ப இளங்குமரன் அவர் இருக்கிற பிரதேசம், இப்ப சந்திரசேகர் வந்து ஒரு அமைச்சரா இருக்கிறார், எங்கட பிரதேசங்களை அவைய எழுதி கொடுப்பினோம். அப்படின்னா மக்கள் தரீனம் உண்டு. ஏனென்றா அவைய சார்ந்த கொஞ்சம் பேர் இருப்பினம், அவைக்கு வந்து எந்த உணர்வுமே இருக்காது. அந்த தேர்தல் டைம்ல அவங்க கொடுக்குற சலுகைகளையும் அவங்களோட அரச உத்தியோகத்தர்கள் சிலர் அப்படியே சேர்ந்து அவை வந்து ஒரு மக்களா காண்பிக்கப்படுவினம், அது போயிடும். அதுக்கு பிறகு அவை ஒரு எலெக்ஷன்ல வந்து நிற்பினும், அவை ஒரு இளங்குமரனாவோ அல்லது ஒரு ரஜீவனாவோ வந்து அரசியல் செய்வின மொழியே தமிழ் மக்களோட பிரச்சனைக்கு தீர்வு வராது. அப்ப இதை அரசியலுக்கு அப்பாற்பட்டு இது எங்கட உரிமை என்றதை உணர்ந்து கொண்டு போராடுற, அது அர்ஜுனா டாக்டரா இருந்தாலும் சரி, கயேந்திரகுமாரா இருந்தாலும் சரி, ஆரா இருந்தாலும் சரி, யதார்த்தமான அரசியலை பேசி அதை பெற்றுக்கொள்றதுக்கு முயற்சி செய்ய சப்போர்ட் பண்ணணும். அன்றைக்கு அந்த தையட்டியில ஜனாதிபதி வந்து நிக்க டாக்டர் கதைச்சது வந்து அந்த காணிகளை பெற்றுக்கொள்ளுங்க உண்டு, நஷ்டஈடு கொடுக்க சொல்லி கூட அவர் கதைக்கல. அதுல அது பிறகு விமர்சிக்கப்பட்டது. ஆனா காணிகள் அந்த பிகாரைக்கு அருகில இருக்கிற காணிகளை மக்களுக்கு கொடுங்க உண்டு. ஆனா அன்றைக்கு இவையெல்லாம் ஒற்றுமையா சேர்ந்து அந்த காணியை பிடிச்சிருந்தா பிகாரியை பற்றி பிறகு கதைச்சிருக்கலாம். இன்றைக்கு வரைக்கும் பிகாரை உடைக்கப்படலை தானே. அர்ச்சுனான்ற ஒருத்தரை போட்டு அடிச்சிங்கள், அடுத்த நாள் அவர் சொன்னார் வாங்க கோடாளி மம்படி எல்லாம் கொண்டு வாங்க உடைப்பம் உண்டு, நானும் பாருண்டு. இன்றைக்கு வரைக்கும் அதைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறார். ஏன் இன்னும் போகல? இப்ப யதார்த்தமான விஷயத்தையும் நடக்கக்கூடிய விஷயத்தையும் தான் நாங்க கதைக்கணும். காலங்கடந்த விஷயங்களை விட்டுட்டு இப்ப இனி வந்து ஒரு விஷயத்த இப்ப இந்த காணிக்காக போராடுறாங்க. டாக்டரும் போராடுறார், கயேந்திரகுமார் போராடுறார், சில முஸ்லீம் அமைச்சர்கள் எம்பிமார் போராடினோம். இவையோட சேர்ந்து மக்களும் போராடி இதுக்குரிய ஒரு தீர்வை பெற்றுக்கொள்ற வழியை பார்க்கணும். நாளைக்கு அவங்க காணியை பிடிச்ச பிறகு அந்த காணிக்கு முன்னால போய் நின்று அரசியல் செய்தோ ஆர்ப்பாட்டம் செய்தோ எந்த பிரயோசனமும் இல்லை. இப்ப அவை போராடிக்க அவையோட சேர்ந்து அந்த அமைப்புகளோட சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டங்களையோ இன்றைக்கு இந்த உப்பள பிரச்சனை வருது. ஏன் அந்த பிரதேசத்துல அந்த குறிப்பிட்ட மக்கள் மட்டும் நிக்கணும், ஏன் மற்றாக்கள் போகல? அதை சுற்றி இருக்கிற மற்ற பிரதேசத்துல இருக்கிறார்கள் ஏன் போகல? நாங்கள் வந்து இன்றைக்கு அது ஆணையரவுக்கு தானே நடக்குதுன்னு கிளிநொச்சியில இருக்கிறோம், யாழ்ப்பாணத்துல இருக்கிறோம், மன்னார்ல இருக்கிறோம். நாளைக்கு எங்கட பிரதேசத்துக்கு வரைக்கும் அவங்க பேசாம இருப்பாங்க. அப்ப மக்கள் வந்து இதுல வந்து ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் ஒன்றிணைஞ்சு அதுல சேர்ந்து இந்த சின்ன சின்ன உரிமையில பெற்றுக்கொள்ள அவங்க வந்து தங்களோட ஆதிக்கத்தை செலுத்த கொஞ்சம் யோசிப்பாங்க. நல்ல கருத்து ஜானது. அப்ப எது அது ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணப்பட இல்லைன்னு சொல்றீங்களா? நிச்சயமா அரசியலுக்காக மக்கள் வந்து காலங்காலமா விற்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அரசியலுக்காக மக்கள் விற்கப்படுறது மட்டுமில்ல, எங்கட ஒவ்வொருத்தருடைய அடுத்த சந்ததி அதுக்கு அடுத்த சந்ததியும் சேர்த்து விற்கப்படுது. எங்கட நிலங்களோ எங்கட இப்ப முக்கியமான மன்னார்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எண்ணெய் வளம் இருக்கு. அதுக்கு வந்து நான் நினைக்கிறேன் இப்போ ஒரு 7 வருஷத்துக்கு முதலே இந்த வின்பவர் ப்ராஜெக்ட் செய்ய அது சம்பந்தமா இந்தியாவுக்கு எல்லாம் மண் அனுப்பி இவங்கட ஆக்கள் எல்லாம் ஏர்போர்ட்ல எல்லாம் அது சம்பந்தமான சில இதுகள் பிடிபட்டு அதுக்கெல்லாம் வழக்குகள் போய் கொண்டு இருந்தது. இன்றைக்கு வரைக்கும் அது சம்பந்தமா ஒரு அந்த டைம்ல மட்டும் போய் அரசியல் ஆர்ப்பாட்டம் ஒன்று செய்வாங்க. இன்றைக்கு வரைக்கும் அதை வந்து ஏன் எங்கட தமிழ் அரசியல்வாதிகள் அது எங்கட மன்னார் மக்களுக்குரிய ஒரு விஷயம், அது சம்பந்தமான வளங்கள் இருக்கு, அது சம்பந்தமான ஒரு இதை எங்கட அபிவிருத்தி குழு கூட்டங்கள்லயோ எங்களுக்குள்ள அதை ஆர்கனைஸ் பண்ணி அது சம்பந்தமா செய்கிறேன். நாளைக்கு ஒரு சிங்கள அரசாங்கம் வரையல் போய் இவையோட அக்ரிமெண்ட் போடணும், எங்கட என்ன வளம் இருக்கு நாங்கள் இதுக்கு சப்போர்ட் பண்றோம். அப்ப அங்க மக்களோட குரலும் கேட்கப்படாது, ஒன்றுமே கேட்கப்படாது, வேண்டிய அபிப்பிராயங்களும் கேட்கப்படாது. கடந்த காலங்களில் இந்த வின்பவர் ப்ராஜெக்ட் நடக்க மன்னர் மக்கள் அதுவும் அந்த மீன்பிடி சமுதாயத்தை சார்ந்தாக்கள் முழு பேருமே ஆர்ப்பாட்டம் செய்தது, ஒவ்வொரு சங்கமா ஆர்ப்பாட்டம் செய்தது. அதையும் மீறி அரசியல் செல்வாக்க பயன்படுத்தி 32 டவர் அடிச்சிருக்காங்க அங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, இதுல வந்து மக்களோட குரல் அங்க கேட்கப்படையில. இது வந்து அரசியல் ஊழல்லான். இதைத்தான் டாக்டர் சொன்னவர், அரசியல் விபச்சாரம் உண்டு. இதைத்தான் காலங்காலமா செய்யறாங்க. இது வந்து மக்களின் கையில தான் இனி இருக்கு. காலங்காலமா நாங்கள் வீட்டுக்கு தான் புள்ளடி போடுவோம், இப்படியே போட்டு கொண்டிருந்தா இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கும். அடுத்த கேள்வி என்னன்னு சொல்லி சொன்ன ஜனதன், இப்ப இப்படியான இப்ப இன்றைக்கு ஒரே ஒரு குரல் மட்டும்தான். அந்த குரலை தொடர்ந்து மற்ற குரல்கள் பார்லிமெண்ட்லயோ வெளியோ ஒலிக்குதே ஒழிய இப்ப டாக்டர் குரல் மட்டும்தான் ஒலிக்குது. இந்த ஒரு குரல் மட்டும் ஒலிச்சு ஏதாவது சாதிக்க முடியுமான்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு குரல் ஒலிச்சு சில விஷயங்களை இப்போதைக்கு சாதிச்சிருக்கு, அது ஒரு பெரிய விஷயம், அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம்.
சின்ன சின்ன ஆர்ப்பாட்டங்களா இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் இன்றைக்கு அதை திரும்ப திரும்ப தோன்றது வந்து அர்ச்சுனா ராமநாதன் தான். எங்களுக்கு தெரியும் இந்த வைத்தியசாலையில இந்த 170 தொழிலாளர்கள்ற பிரச்சனை வந்து அவேண்ட பிரச்சனை. இது வந்து டாக்டர் அரசியலுக்கு வந்த ஆரம்பத்துல அவர்கிட்ட கொடுக்கப்பட்ட கோரிக்கை உண்டு. அதுக்கு வந்து லெக்டருக்கு மேல லெட்டர் அடிச்சு பதில் வரையில ஏன் இதுக்குரிய பதில் வரையில திரும்ப 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 கேட்டு இன்றைக்கு அதுக்கு ஒரு பதில் வந்திருக்கு. இதை வந்து நான் ஒரு சாதாரணமான ஒரு 170 பேர் விஷயமா பார்த்தாலும் இது அரசியல் அவர் போராடி வெற்றி பெற்று இந்த மக்களுக்கு கொடுத்த ஒரு விஷயம். இதே அரசியல்வாதிகள்லாம் இருக்கணும், ஆளுங்கட்சியிலையும் இருக்கணும். ஆனா சுகாதார அமைச்சரோட எந்த நேரமும் முரண்பட்டு இந்த விஷயங்களை கதைச்சு நேற்றோ முந்தினாலும் அந்த சுகாதார அமைச்சு சத்தியமூர்த்தி சம்பந்தமான கேள்விக்கு பதிலே சொல்லல. நீதிமன்ற வழக்குக்கும் வைத்தியர் கேட்ட கேள்விக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. நீதிமன்றத்துல போற வழக்கு வந்து டாக்டருக்கும் சத்தியமூர்த்திக்கும் இடையில ஏற்பட்ட ஒரு முரண்பாடு. ஹாஸ்பிட்டலுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சிட்டார், தன் வேலையை டிஸ்டர்ப் பண்ணிட்டாருன்னு சொல்லி அவர் ஒரு மான நஷ்ட வழக்க போட்டிருக்கிறார். அதுக்கும் அவருடைய பதவியையோ அவருடைய குவாலிஃபிகேஷனையோ ஆராய சொல்லி பாராளுமன்றத்துல சுகாதார அமைச்சிட்ட கேட்கறதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இப்ப இதை வந்து வழக்குகள் போகுதுன்னு இந்த நீதிமன்றம் சொல்லுது. பாராளுமன்றத்துல இருக்கிற பிரதி சுகாதார அமைச்சர் சொல்றார் அதை பற்றி கதைக்க இயலாதன்னு, அதுக்கு பதில் சொல்ல நாங்க விரும்பலைன்னு சொல்றேன். இப்ப யோசிச்சு பாருங்க, அர்ச்சுனான்ற ஒரு ஆளால செய்யலுமான்னு கேட்டா நிச்சயம் செய்யலும். ஆனா வேற அரசியல்வாதிகளை விட மக்களுடைய ஆதரவு அதிகமா அவருக்கு பெருக பெருக அவர் செய்து கொண்டிருப்பார். அவருடைய உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உண்மையாவே அவற்ற கருத்தின்படி அவற்ற கடந்த காலங்கள்ல இன்றைக்கு வரைக்கும் அவர் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த ரூட்டின்படி பார்க்க நிச்சயமா அவர் ஒரு விஷயத்தை எய்ம் பண்ணினாருன்னா அந்த இலக்கை அடைகிறதுக்கு அவர் மேக்சிமம் ட்ரை பண்றார். அதுல சில விஷயங்களை சாதிச்சு காட்டியிருக்கிறார், நிறைய விஷயங்களை. இன்றைக்கு வைத்தியசாலை இந்த சுகாதார பிரச்சனைகளுக்கு எல்லாம் உண்மையாவே ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி தான் இருக்கு. அங்கங்க 1-2 விஷயங்கள் இன்றைக்கு நடந்தாலும் ஆனா ஒரு பெரிய பயம் ஒன்று இருக்கு. இப்போ ஒரு வைத்தியசாலை ஊழல் அல்லது ஹாஸ்பிட்டல்ல ஒரு பிரச்சனை வரைக்க உடனே ஞாபகத்துக்கு வர ஆளாரன்னு கேட்டா அர்ச்சுனா ராமநாதன் தான். இந்த விஷயம் எப்படியும் இப்ப பாருங்க, ஒரு ஊழல் வந்தா கூட நான் நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கிறேன், அர்ச்சுனா டாக்டருக்கு போய் சேரும் வரை இதை பகிருங்கள், இப்படித்தான் போடுறாங்க. அப்ப அந்த விஷயத்தை அவர் இன்றைக்கு மக்கள் மத்தியில உருவாக்கி இருக்கிறாருன்னா அது ஒரு வெற்றி தானே அவருக்கு.